உடன் ஒரு ஹோட்டலுக்கு நான் சாப்பிட சென்றிருந்தேன். தற்செயலாக ஆண்டனியும் அதே ஹோட்டலுக்கு வந்திருந்தார். என்னை சுற்றி உறவினர்கள் ஏகப்பட்ட பேர் இருந்ததால் என்னால் அவரிடம் நேராக சென்று பேச முடியவில்லை. அதனால் நான் அவரை பார்த்து மெதுவாக ஒரு கண்ணசைத்து அங்கிருந்து கிளம்பிவிட்டேன். அதன் பின் தான் ஆண்டனிக்கு நான் ஒரு சவால் விட்டேன். உனக்கு தைரியம் இருந்தால் என்னிடம் வந்து காதலை சொல் என்றேன். அந்த சவாலுக்கு பின் ஒரு வழியாக அவர் 2010 என்னிடம் காதலை சொன்னார். அதன் பின் எங்கள் காதலை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நாங்கள் இருவரும் காதலிக்கும் போது ஆண்டனி எனக்கு ஒரு மோதிரத்தை பரிசளித்தார். இந்த மோதிரத்தை நான் இதுவரை கழற்றியதே இல்லை என பல படங்களில் கூட மோதிரம் என் கையில் தான் இருக்கும். என்னை விட என் கணவர் 7 வயது மூத்தவர். ஆரம்பத்தில் அவர் கத்தாரில் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் வேலை பார்த்தார். அந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்த்து கொண்டதே இல்லை. எப்போதாவது தான் அவரிடம் பேச வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இருவரும் காதலில் உறுதியாக இருந்தோம். ஒரு கட்டத்தில் எங்கள் வீட்டில் காதலை ஒத்துக்கொள்ள மாட்டார்களோ என்ற பயம் வந்தது. அதனால் இருவரும் வீட்டை விட்டு ஓடி போய்விடலாமா என்று திட்டம் போட்டோம். அதை இப்போது நினைத்து பார்த்தால் கூட சிரிப்பாக உள்ளது. ஆனால் எங்கள் காதலை உறுதியாக்கியது கொரோனா லாக்டவுன் தான். ஆண்டனிக்கு என்னை மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சது அவரோட அதிர்ஷ்டம்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா அவரை கணவரை அடைய நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சவள் என கீர்த்தி சுரேஷ் ஓப்பனாக பேசியுள்ளார்.